ஓரிடத்தில் ஒரு சிங்கம் ஒரு குட்டியை ஈன்றது. ஆனால் பிரசவித்த உடனேயே அது அங்கேயே இறந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு ஆட்டுக்கூட்டம் கடந்து சென்று கொண்டிருந்தது. உலகிற்கு வந்த அந்த சிங்கக்குட்டி அந்த ஆடுகளுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கியது. ஆடுகளுடன் வளர்ந்த அவன் தன்னை ஒரு ஆடாகவே நம்பினான். அவன் ஒருபோதும் மாமிசம் சாப்பிடவில்லை. ஆடுகளுடன் சேர்ந்து புல்லை மட்டுமே தின்றான். ஒரு சிங்கம் எப்படி வாழ்கிறது, தன் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறது என்று அவனுக்கு தெரியாது. அவனைச் சுற்றி ஆடுகள் மட்டுமே இருந்ததால் தான் ஒரு சிங்கம் என்று கூட அவனுக்கு தெரியாது. அவன் ஒருபோதும் சிங்கத்தைப் போல கர்ஜித்ததில்லை. பின்னர் காலம் கடந்தது. அந்த சிங்கக்குட்டி ஒரு இளம் சிங்கமாக வளர்ந்தது. ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் ஆட்டுக்கூட்டத்தை தாக்க வந்தது. ஆட்டுக்கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு ஆடும் பயந்து ஓட ஆரம்பித்தது. ஆனால் அவர்களுடன் ஓடிய அந்த இளம் சிங்கத்தை பார்த்த வயதான சிங்கத்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆடுகளுடன் ஓடும் அந்த இளம் சிங்கத்தை அவன் முதல் முறையாக பார்த்தான். ஆட்டை பிடிக்க வந்ததை கூட மறந்துவிட்டு அந்த சிங்கத்திடம் பேசி என்ன நடக்கிறது என்று கேட்க விரும்பினான். அந்த வயதான சிங்கம் மீண்டும் ஆட்டுக்கூட்டத்தை தாக்கி இளம் சிங்கத்தை பிடிக்க முயன்றது. ஆடுகள் வயதான சிங்கத்தை பார்த்தவுடன் உயிரை காப்பாற்ற ஓடின. இந்த இளம் சிங்கமும் பயந்து அந்த ஆடுகளுடன் ஓடி தப்பிக்க முயன்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வயதான சிங்கம் அந்த இளம் சிங்கத்தை பிடித்துக் கொண்டது. வயதான சிங்கம் கேட்டது, ஏன் நீ ஆடுகளைப் போல பயந்து ஓடுகிறாய்? நீ ஒரு ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம். நீ என்னைப் போலவே கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கம். இளம் சிங்கம் அழுது கொண்டே சொன்னது, தயவு செய்து என்னை விடுங்கள். நான் ஒரு சாதாரண ஆடு, என்னை போக விடுங்கள். வயதான சிங்கத்தை பார்த்ததும் அவன் ஒரு ஆட்டைப் போல நடுங்கினான். இதை கேட்ட வயதான சிங்கம் ஆச்சரியமடைந்தது. இங்கே என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. என்றாலும் வயதான சிங்கம் அவனை ஒரு நதியின் அருகே தள்ளி, இந்த தண்ணீரில் உன்னையே பார் என்று சொன்னது. நதி நீர் முற்றிலும் தெளிவாக இருந்தது. அவன் பார்த்தபோது தான் ஒரு ஆட்டைப் போல அல்ல, ஒரு சிங்கத்தைப் போல காட்சியளிப்பதைக் கண்டான். அவன் உண்மையை உணர்ந்தான். தான் ஒரு ஆடு அல்ல, ஒரு சிங்கம் என்று. அடுத்த கணமே அவன் ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்தான். அவனுடைய கர்ஜனை சத்தம் கேட்டு காடு முழுவதும் அதிர்ந்தது. அவன் தன்னை அடையாளம் கண்டான், தன் பலத்தை அடையாளம் கண்டான். அதுவரை அனுபவிக்காத ஒருவித ஆற்றலை தனக்குள் உணர்ந்தான். பின்னர் அவன் நினைத்தான், ஒரு ஆட்டைப் போல வாழ்வது நிஜம் அல்ல, அது ஒரு மனரீதியான கற்பனை மட்டுமே. இப்போது அவன் உண்மையை அறிந்துள்ளான். ஆழமான செய்தி. இந்த கதையிலிருந்து மிக ஆழமான ஒரு செய்தி வெளிப்படுகிறது. உங்களில் ஒரு பொய்யாக திணிக்கப்பட்ட அந்த பலவீனத்தை தூக்கி எறியுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு சிங்கத்தைப் போலத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் நம்பினால் அதற்கு அர்த்தம் நீங்கள் இன்னும் ஆடுகளின் கூட்டத்தில் வாழ்கிறீர்கள் என்பதே. ஏனெனில் நீங்கள் எங்கோ அவர்களுடன் தங்கி அவர்களைப் போல இருக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் உண்மையான முகத்தை நீங்கள் ஒருமுறை அடையாளம் கண்டால் உங்கள் வெற்றி பாதையில் யாரும் உங்களை தடுக்க முடியாது, யாரும் உங்களை வழிதவரச் செய்யவும் முடியாது.